வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, 1000 உறவுகள் இருந்தாலும் இந்த 2025ஆம் வருடத்தில் அதிர்ஷ்ட உறவு இந்த ஒரு 2 உறவுகள் மட்டுமே. ஆமாங்க, இந்த 2025ஆம் வருடத்தில் ஜூலை மாதத்திற்கு பிறகு இந்த மேசராசியில் பிறந்த உங்களுக்கு 2 உறவுகளால் கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம். ஸோ இன்றைய பதிவில் அதை பற்றி பார்த்துருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் வந்து தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, உறவுகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி நீங்கள். உறவுகள் எதை கேட்டாலும் விட்டு கொடுத்துருவீங்க. அடுத்தவங்க செய்யக்கூடிய அந்த உறவுகள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் கூட பல நேரங்களில் பலிகடை ஆவீங்க. தன் மீது பழியையும் மற்றவங்க பிரச்சனையை மேலே தூக்கி போட்டுக்கிட்டோம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். சரி, அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து யாராவது உதவிவாங்களா? எந்த உறவாவது உங்களை காப்பாற்றுவார்களா? அப்படின்னா இந்த 2025 அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். ஆமாங்க, கலங்கி நின்ற உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரை துடைக்கும் கரங்கள் நீளும் நிச்சயமான முறையில். அதில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிம்ம ராசியில் 2 கிரக சேர்க்கை, கேதுவும் மற்றும் செவ்வாயும். ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் முடியும் வரை இந்த 2 கிரக சேர்க்கை அங்கே நடைபெறுது. அப்போது மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கேதுவோடு இணைவது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்போது ஜூலை மாதத்திலிருந்து மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயம் மங்களகாரகன், அதாவது செவ்வாய். அப்போது வாழ்க்கை துணை, அந்த வாழ்க்கை துணையால் ஒரு நல்லது நடக்கப் போகுது. வாழ்க்கை துணையால் இருந்த பிரச்சனை சரியாக போகுது. கணவன் அல்லது மனைவியின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு, சொத்து பங்கு, ஷேர் அல்லது அவர்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம், தொழில் அமைஞ்சு இவர்களோட கஷ்ட நஷ்டங்கள் தீரும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எதிர்பார்த்த காதல், ஒரு அரவணைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணைவிலிருந்து கிடைக்கும். ஸோ மிக முக்கியமாக அந்த வாழ்க்கை துணை புத்திர வாக்கியம், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் சரியாகும். ஸோ வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இருந்த பிரச்சனைகள் சரியாக போகும். சில பேர்த்துக்கு புத்திர பாக்கியம், பிள்ளைகளுடைய வரவு கூட கிடைக்கும். ஸோ இதனால் பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை காணப்போகிறீர்கள். அடுத்து கேதுவன் அங்கே தான் அமர்ந்திருக்கிறார். கேது அமர்ந்திருக்கும் போது பூர்வீக சொத்துக்கள், அதுவும் தாய் வழிகளுடைய சொத்துக்கள் அல்லது தாய் வழி உறவுகள் மூலமாக புதிய ஒரு நன்மைகள் நடக்கும். வேறு மதத்தில் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக சில ஆதாயங்களை நீங்கள் பெறுவீங்க. வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு மதத்தவர்களாக இருக்கலாம். அவங்க மூலமாக புதிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் புதிய நட்பாக, உறவாக உங்களுக்கு கிடைப்பார்கள். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக இப்போ நல்லது நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ கெட்டதும் நடக்கும் இல்லையா? ஸோ அதை செய்யக்கூடிய கிரகங்கள், அதை செய்யக்கூடிய உறவுகள் எது? உங்களுடைய மேசத்துக்கு 12 சனிவாரம் வந்திருக்கிறார். மூத்த சகோதர சகோதரிகளால் விரய செலவுகள், நீங்கள் தேவையில்லாமல் இடம் மாற வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம், விரயங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல் மூத்த சகோதரர்களுக்கு அலைச்சல், பயணம், தேவையில்லாத ட்ராவல் போன்றவெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. அடுத்தபடியாக மிக முக்கியமாக மாமன் அப்படின்ற வழி உறவுகள் மூலமாக இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் மிகப்பெரிய அளவு ஒரு கடன் அல்லது அவங்கள எதிரிகளாக மாறுவதற்கோ மாமன் வழி உறவுமாக சில பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம். இதில் சொத்து பத்திரங்கள் வாங்கினாலும் சரி, விற்றாலும் சரி, அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. எழுத்துப்பூர்வமான அக்ரிமெண்ட் போடும்போதும் சரி, கையெழுத்து போடும்போதும் சரி கவனமாக இருந்துக்கிறது. மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடுறது கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மேலும் இந்த ஒரு நேரத்தில் சுக்கிரன் குரு 3ஆம் வீட்டில் மிதுன ராசியில் இணைந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு புதிய கார், வண்டி, வாகனங்கள் மற்றும் புதிய உறவுகளுடைய பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்தும். சரிங்களா? ஒன்று புதுசாக சொத்து வரும் அல்லது புதுசாக உறவு வரும், அது நிச்சயம். ஸோ புதிய சொத்தும் புதிய உறவும் வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம். மேலும் 2 உறவுகளால் உங்களுடைய கண்ணீரும் கஷ்டங்களும் காணாமல் போகும் காலகட்டம் இந்த 2025ஆம் காலகட்டம். ஸோ மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.